ஜோஹர் குலுவாங் ஸ்ரீ வேல்முருகன் ஆலயம் முதன்முறையாக சமய மாநாடு 2025 எனும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. நவம்பர் 29 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையிலும் 2 நாட்களுக்கு இது நடைபெறுகிறது. மாநாட்டின் நோக்கம் குறித்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தின் தலைவர் கணேசன் சுப்பையா வணக்க மலேசியாவிடம் விவரித்தார். இந்த சமய மாநாடு ஏற்பாடு செய்கின்ற இந்த நோக்கம் பாத்தீங்கன்னா, ஆலய ஆகம விதிமுறைகளை இந்த சமய மாநாட்டுல பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாம இந்த சமயம் எப்படி சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக, ஒரு பங்களிப்பாக இருக்கும்ங்கிற விஷயத்தையும் இந்த சமய மாநாட்டுல பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாம சமயத்தை சிந்திக்கிறவங்களும், சமயத்தை போதிக்கிறவங்களும், சமயத்தை பின்பற்றவங்களுக்கும் ஒன்று கூடும் இடமாக இந்த சமய மாநாடு அமையறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது வழியாக அந்த சமயத்தில் இருக்கின்ற ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் விஷயத்தையும் இந்த சமய மாநாட்டுல பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அனைத்து இந்துக்களும் இந்த சமய மாநாட்டுல கலந்து பயன்பெற வேணும்னு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இளைஞர்கள் இந்த சமய மாநாட்டுக்கு வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த சமயம் போய் சேர வேணும். அவங்களோட பொருளாதாரத்துக்கும், அவங்களோட கல்விக்கும், அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் இந்த சமயம் ஒரு அங்கம் வகிக்கும் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. அதனால இந்த இளைஞர்கள் கண்டிப்பா கலந்துக்குவாங்கன்ற பெரும் எதிர்பார்ப்போடு நாங்க இருக்கிறோம். இந்த சமய மாநாட்டில் முக்கிய உரைகள், சிறப்பு சொற்பொழிவுகள் மற்றும் சமய விவாதங்கள் இடம்பெறும். இம்மாநாட்டிற்கு தமிழகம், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திருக்கயிலாய பரம்பரை, ஸ்ரீ கந்த பரம்பரை, சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீ காரியம் அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் சிறப்பு வருகை புரிகிறார். அவருடன் ஆன்மீக அறிஞர் திருநா சிவ ஐயாவு பவானி தியாகராஜன், பேராசிரியர் சோசோமி சுந்தரம் ஆகியோரும் வருகிறார்கள். உள்ளூரில் இருந்து சிவஸ்ரீ ஆப்பா முத்துக்குமார சிவாச்சாரியார், மகேந்திர சுவாமிகள், திரு ஆர்த்திமூலம் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிகின்றனர். இந்த 2 நாள் மாநாட்டை நிறைவு செய்யும் 600 பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இம்மாநாட்டிற்கான நுழைவு இலவசமாகும். உணவு மற்றும் பரிசு பைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்து பெருமக்கள் இதில் திரளாக கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளலாம்.